வணக்கம். ஏப்ரல் மாதம் 30ஆம் தேதி வியாழக்கிழமை. சதுர்த்தி திதி ராத்திரி 10 மணி வரைக்கும் இருக்குது. அப்புறம் பௌர்ணமி வருது. இன்றைக்கி பல ராசிகளுக்கு சிறப்பாக இல்லை. வியாழன் வெள்ளி 2 நாளுமே ஒரே மாதிரி தான் இருக்குது. அதனால் சேர்த்து சொல்லிடுறோம், பயன்படுத்திக்கோங்க. இன்றைக்கி நல்ல நேரம் உண்டு. காலை 7:30லேருந்து 9. எப்படி இருக்க போகிறது இந்த வியாழக்கிழமைங்கிறதையும் வெள்ளிக்கிழமைங்கிறதையும் இப்போ பார்க்கலாம். 2 நாளுக்கும் சேர்த்து சொல்கிறோம். மே மாதம் 1ஆம் தேதி பௌர்ணமி. ஆமாம், ராத்திரி 11:30 வரைக்கும் கூட இருக்குது. அதனால் இன்றைக்கி கிரிவலம், பௌர்ணமி பூஜை, சித்திரகுப்தர் நினச்சி வழிபாடு செய்கிறது, சித்ரா பௌர்ணமி பூஜையெல்லாம் வெள்ளிக்கிழமை செஞ்சிடணும். இப்போ பார்க்கலாமா ராசி பலன்? மேஷராசிக்கார நேயர்களை, வியாழக்கிழமை சூப்பர். வெற்றி, நிம்மதி, சந்தோஷம், நல்ல நாளாக இருக்குது. பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்குது. கலக்கிறீங்க, சந்தோஷம், நல்ல நாள், பிரமாதம். அனுகூலமான எண் 3, 6, தெற்கு மேற்கு, வெள்ளை, பச்சை. வெள்ளிக்கிழமை சிறப்பாக இல்லை. பதட்டம், தடுமாற்றம், குழப்பம் அதிகம். வழிபாடு முக்கியம். நிதானம், பொறுமை. அவசரம் வேண்டாம், தடுமாற்றம் வேண்டாம், ஆலோசித்து செயல்படுங்க. வழிபாடு பண்ணுனா தப்பிக்கலாம். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வெள்ளிக்கிழமையில் சூரியனுக்கும் சுக்கிரனுக்கும் தீபம் ஏற்றுறது நல்லது. மொத்தத்தில் வெள்ளிக்கிழமை சிறப்பாக இல்லை. அனுகூலமான எண் 7, கிழக்கு, வெள்ளை. மேஷராசிக்கார நேயர்களை, வியாழக்கிழமை உங்களுக்கு ஏகப்பட்ட திருஷ்டி இருக்குது. ஆமாம், சூரியனுக்கு விநாயகருக்கு தீபம் போட்டுடணும். ஓம் தேவகுருவே போற்றி, திரௌபதியே போற்றி, இந்த மந்திரம் மனசில் ஓடிக்கிட்டே இருக்கணும். ஏழைகளுக்கு பசியாற்றணும். இதை பண்ணிங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இன்றைக்கி இல்லாமற் போகும். வெள்ளிக்கிழமை உங்களுக்கு சிறப்பாக இல்லைங்கிறதுனால சூரியனுக்கும் ராத்திரி நிலாவுக்கும் தீபம் காட்டணும். ஓம் சித்திரகுப்தரே போற்றி, கருணாம்பாளே போற்றி, காளகஸ்தியே போற்றி, இந்த மந்திரத்தை சொல்லணும். அபிராமி அந்தாதி 101 பாட்டு நிலாவை பார்த்து படித்து பார்க்கணும். குலதெய்வத்தை நினச்சி ஏழைகளுக்கு பசியாற்றிருங்க. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா வெள்ளிக்கிழமை உங்கள் வாழ்க்கையில் தோல்வி வராது, கெட்டது தடுக்கப்படும் உறுதி. ரிஷபராசிக்கார நேயர்களை, வியாழன் வெள்ளி 2 நாளுமே சூப்பர். வெற்றி, நிம்மதி, சந்தோஷம். உங்கள் பிறகு பலமான பெருந்தன்மை, புத்தி கூர்மை, அறிவு ஜெயிக்கும். நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்கும். சந்தோஷம். வெள்ளிக்கிழமை சூரியனுக்கும் சுக்கிரனுக்கும் நவகிரக சனியில் தீபம் போட்டுருங்க. 2 நாளும் உங்களுக்கு வெற்றி. அனுகூலமான எண் 7, 9, தெற்கு மேற்கு, வெள்ளை, பச்சை, வெள்ளி. 2, 1, வடக்கு கிழக்கு, வெள்ளை, மஞ்சள், வியாழன். நேயர்களை, 2 நாளும் வியாழன் வெள்ளி 2 நாளுமே ஏகப்பட்ட திருஷ்டி இருக்குது. சூரியனுக்கும் நிலாவுக்கும் தீபம் காட்டணும். காலையில் சூரியன், ராத்திரி நிலா. ஓம் பிரம்மதேவரே போற்றி, பிருகுவே போற்றி, சித்திரகுப்தரே போற்றி, சித்திரலேகா போற்றி, இந்த மந்திரங்களெல்லாம் 2 நாளும் மனசில் ஓடிக்கிட்டே இருக்கணும். சிக்கனம் பார்க்காம ஏழைகளுக்கு பசியாற்றணும். குலதெய்வத்தை நினச்சிக்கணும். அபிராமி அந்தாதி அல்லது அர்த்தமுள்ள இந்து மதம் கவியரசர் கண்ணதாசன் எழுதியது படித்து பாருங்க, நல்லது. இதெல்லாம் பண்ணுங்க, உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போ. மிதுன ராசிக்கார நேயர்களை, 2 நாளுமே சிறப்பாக இல்லை. வியாழன் வெள்ளி 2 நாளுமே தேவையற்ற பேச்சு, தடுமாற்றம், குழப்பம் இருக்குது. வழிபாடு செய்யணும். நிதானம், பொறுமை. புனர்பூசத்தில் பிறந்தவங்க சூரியனுக்கும் குருவுக்கும் வியாழக்கிழமை தீபம் போட்டுருங்க. மொத்தத்தில் 2 நாளுமே 2 நாளுமே 3 நட்சத்திரக்காரர்களும் வழிபாடு முக்கியம், பொறுமை. அனுகூலமான எண் 7, வடக்கு, மஞ்சள், வியாழன். 3, தெற்கு, சிவப்பு, வெள்ளி. நேயர்களை, வியாழன் வெள்ளி 2 நாளுமே நீங்கள் காலையில் சூரியனுக்கும் ராத்திரி நிலாவுக்கும் தீபம் காட்டிடுங்க. குலதெய்வத்தை நினச்சி ஏழைகளுக்கு பசியாற்றுங்க. 2 நாளுமே அபிராமி அந்தாதி கோயிலில் இருந்து படித்து பாருங்கள். 2 நாளும் சில மந்திரங்கள் மனசில் ஓடிக்கிட்டே இருக்கட்டும். ஓம் ஐராவதமே போற்றி, சித்திரகுப்தரே போற்றி, கருணாம்பாளே போற்றி, காளகஸ்தியே போற்றி, இந்த மந்திரங்களெல்லாம் சொல்லுங்கள். பாலகுமார் இருக்கிற உடையார் அல்லது கண்மணி தாமரை படித்து பாருங்கள். இதெல்லாம் பண்ணுங்க. 2 நாளும் தோல்வி வராது, பிரச்சனை வராது, கெட்டது தடுக்கப்படும் உறுதி. 2 நாளும் ஏழைகளுக்கு குலதெய்வத்தை நினச்சி பசியாற்ற மறந்துடாதீங்க. சாப்பாடை கொடுங்க, முக்கியம். கடகராசிக்கார நேயர்களை, சிறப்பான நாளாக இல்லை. பதட்டம், தேவையற்ற குழப்பம், பேச்சு பயம், அர்த்தமற்ற பயம், கவலை எல்லாம் அதிகமாக இருக்குது. வழிபாடு முக்கியம். நிதானம், பொறுமை. புனர்பூசத்தில் பிறந்தவங்க வியாழக்கிழமை சூரியனுக்கும் குருவுக்கும் தீபம் போடுங்க. மொத்தத்தில் 2 நாளுமே சிறப்பில்லை, நிதானம். அனுகூலமான எண் 3, வடக்கு, மஞ்சள், வியாழன். 7, தெற்கு, சிவப்பு, வெள்ளி.
நேயர்களே, வியாழன் வெள்ளி 2 நாளுமே நீங்கள் காலையில் சூரியனுக்கும் ராத்திரி நிலாவுக்கும் தீபம் காட்டிடுங்க. குலதெய்வத்தை நினச்சி ஏழைகளுக்கு பசியாத்துங்க. 2 நாளுமே அபிராமி அந்தாதி கோயிலில் இருந்து படித்து பாருங்கள். 2 நாளும் சில மந்திரங்கள் மனசில் ஓடிக்கிட்டே இருக்கட்டும். ஓம் ஐராவதமே போற்றி, சித்திரகுப்தரை போற்றி, கருணாம்பாளே போற்றி, காளஹஸ்தியே போற்றி, இந்த மந்திரங்களெல்லாம் சொல்லுங்கள். பாலகுமார் நிலையில் இருக்கிற உடையார் அல்லது கண்மணி தாமரை படித்து பாருங்கள். இதெல்லாம் பண்ணுங்க. 2 நாளும் தோல்வி வராது, பிரச்சனை வராது, கெட்டது தடுக்கப்படும், உறுதி. 2 நாளும் ஏழைகளுக்கு குலதெய்வத்தை நினச்சி பசியாத்த மறந்துடாதீங்க. சாப்பாடை கொடுங்க, முக்கியம். சிம்ம ராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லை. பதட்டம், தடுமாற்றம், குழப்பம். வியாழன் வெள்ளி 2 நாளுமே வெத்து கெத்து, அல்லட்டல், திமிர் பேச்சு எல்லாம் இருக்குது. உங்களுக்கு தெரியாது, அதெல்லாம் உங்களுக்கு கரெக்டாக இருப்பீங்க நீங்கள். ஆனால் அது வெளியில் பிரச்சனை வரும். அதனால் நிதானம், பொறுமை, வழிபாடு முக்கியம். அனுகூலமான எண் 1 வடக்கு சிவப்பு வியாழன், 3 தெற்கு நீலம் வெள்ளி. நேயர்களே, வியாழன் வெள்ளி 2 நாளுமே நீங்கள் காலையில் சூரியனுக்கும் ராத்திரி நிலாவுக்கும் தீபம் காட்டிடுங்க. குலதெய்வத்தை நினச்சி ஏழைகளுக்கு பசியாத்துங்க. 2 நாளுமே அபிராமி அந்தாதி கோயிலில் இருந்து படித்து பாருங்கள். 2 நாளும் சில மந்திரங்கள் மனசில் ஓடிக்கிட்டே இருக்கட்டும். ஓம் ஐராவதமே போற்றி, சித்திரகுப்தரை போற்றி, கருணாம்பாளே போற்றி, காளஹஸ்தியே போற்றி, இந்த மந்திரங்களெல்லாம் சொல்லுங்கள். பாலகுமார் நிலையில் இருக்கிற உடையார் அல்லது கண்மணி தாமரை படித்து பாருங்கள். இதெல்லாம் பண்ணுங்க. 2 நாளும் தோல்வி வராது, பிரச்சனை வராது, கெட்டது தடுக்கப்படும், உறுதி. 2 நாளும் ஏழைகளுக்கு குலதெய்வத்தை நினச்சி பசியாத்த மறந்துடாதீங்க. சாப்பாடை கொடுங்க, முக்கியம். கன்னிராசிக்கார நேயர்களே, 2 நாளுமே சிறப்பாக இல்லை. வியாழன் வெள்ளி 2 நாளுமே பயம், தடுமாற்றம், தேவையற்ற பேச்சு, நண்பர்களும் துரோகம் செய்ய காத்திருக்கிறார்கள். நிதானம் முக்கியம், பொறுமை, வழிபாடு பண்ணுங்க, ஜாக்கிரதை, பொறுமையாக இருக்கணும். அனுகூலமான எண் 3 வடக்கு சிவப்பு மஞ்சள் வியாழன், 7 தெற்கு வெள்ளை வெள்ளி. நேயர்களே, வியாழன் வெள்ளி 2 நாளுமே நீங்கள் காலையில் சூரியனுக்கும் ராத்திரி நிலாவுக்கும் தீபம் காட்டிடுங்க. குலதெய்வத்தை நினச்சி ஏழைகளுக்கு பசியாத்துங்க. 2 நாளுமே அபிராமி அந்தாதி கோயிலில் இருந்து படித்து பாருங்கள். 2 நாளும் சில மந்திரங்கள் மனசில் ஓடிக்கிட்டே இருக்கட்டும். ஓம் ஐராவதமே போற்றி, சித்திரகுப்தரை போற்றி, கருணாம்பாளே போற்றி, காளஹஸ்தியே போற்றி, இந்த மந்திரங்களெல்லாம் சொல்லுங்கள். பாலகுமார் நிலையில் இருக்கிற உடையார் அல்லது கண்மணி தாமரை படித்து பாருங்கள். இதெல்லாம் பண்ணுங்க. 2 நாளும் தோல்வி வராது, பிரச்சனை வராது, கெட்டது தடுக்கப்படும், உறுதி. 2 நாளும் ஏழைகளுக்கு குலதெய்வத்தை நினச்சி பசியாத்த மறந்துடாதீங்க. சாப்பாடை கொடுங்க, முக்கியம். துலாராசிக்கார நேயர்களே, 2 நாளுமே சூப்பர். வியாழன் வெள்ளி 2 நாளுமே வெற்றி, நிம்மதி, சந்தோஷம், நல்ல நாளாக இருக்கும். பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்கும், உயர்வு உண்டு, கலகுறீங்க, நல்ல நாள். அப்புறம் என்ன சந்தோஷம், ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்கும். 2 நாளுமே வீண் செலவில்லை, வீண் கவலையில், சந்தோஷம். அனுகூலமான எண் 3 6 வடக்கு கிழக்கு வெள்ளை சிவப்பு வியாழன், 7 1 தெற்கு மேற்கு வெள்ளை நீலம் வெள்ளி. நேயர்களே, 2 நாளும் வியாழன் வெள்ளி 2 நாளுமே ஏகப்பட்ட திருஷ்டி இருக்குது. சூரியனுக்கும் நிலாவுக்கும் தீபம் காட்டணும். காலையில் சூரியன், ராத்திரி நிலா. ஓம் பிரம்மதேவரே போற்றி, பிருகுவே போற்றி, சித்திரகுப்தரே போற்றி, சித்திரலேகா போற்றி, இந்த மந்திரங்களெல்லாம் 2 நாளும் மனசில் ஓடிக்கிட்டே இருக்கணும். சிக்கனம் பார்க்காம ஏழைகளுக்கு பசியாத்தணும். குலதெய்வத்தை நினச்சிக்கணும். அபிராமி அந்தாதி அல்லது அர்த்தமுள்ள இந்து மதம் கவியரசர் கண்ணதாசன் எழுதியது படித்து பாருங்க, நல்லது. இதெல்லாம் பண்ணுங்க. உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போ. விருச்சிக ராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள். 2 நாளுமே நல்லா இருக்குது. நிம்மதி, சந்தோஷம், உயர்வு, முன்னேற்றம். உங்களோட பிறகு பலமான சுறுசுறுப்பு, வேகம், தைரியம், ஜெயிக்கும் நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். அனுகூலமான எண் 3 6 தெற்கு வெள்ளை வியாழன், 2 1 வடக்கு கிழக்கு வெள்ளை சிவப்பு வெள்ளி. நேயர்களே, 2 நாளும் வியாழன் வெள்ளி 2 நாளுமே ஏகப்பட்ட திருஷ்டி இருக்குது. சூரியனுக்கும் நிலாவுக்கும் தீபம் காட்டணும். காலையில் சூரியன், ராத்திரி நிலா. ஓம் பிரம்மதேவரே போற்றி, பிருகுவே போற்றி, சித்திரகுப்தரே போற்றி, சித்திரலேகா போற்றி, இந்த மந்திரங்களெல்லாம் 2 நாளும் மனசில் ஓடிக்கிட்டே இருக்கணும். சிக்கனம் பார்க்காம ஏழைகளுக்கு பசியாத்தணும். குலதெய்வத்தை நினச்சிக்கணும். அபிராமி அந்தாதி அல்லது அர்த்தமுள்ள இந்து மதம் கவியரசர் கண்ணதாசன் எழுதியது படித்து பாருங்க, நல்லது. இதெல்லாம் பண்ணுங்க. உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போ. தனுசு ராசிக்கார நேயர்களே,
வியாழன் வெள்ளி 2 நாளுமே சிறப்பாக இல்லை. பதட்டம், தடுமாற்றம், குழப்பம் அதிகம். வழிபாடு முக்கியம். கோபம், தேவையற்ற பேச்சு அதிகம். நிதானம், பொறுமை, ஜாக்கிரதை. குரு பகவான் உங்கள் ராசிக்கு தலைவர், வியாழக்கிழமைக்கு தலைவர் குரு தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனாலும் 2 நாளுமே பொறுமை, வழிபாடு முக்கியம். அனுகூலமான எண் 4, மேற்கு மஞ்சள், வியாழன். 2 தெற்கு, நீலம், வெள்ளி. நேயர்களே, வியாழன் வெள்ளி 2 நாளுமே நீங்கள் காலையில் சூரியனுக்கும் ராத்திரி நிலாவுக்கும் தீபம் காட்டிடுங்க. குலதெய்வத்தை நினச்சி ஏழைகளுக்கு பசியாத்துங்க. 2 நாளுமே அபிராமி அந்தாதி கோயிலில் இருந்து படித்து பாருங்க. 2 நாளும் சில மந்திரங்கள் மனசில் ஓடிக்கிட்டே இருக்கட்டும். ஓம் ஐராவதமே போற்றி, சித்திரகுப்தரை போற்றி, கருணாம்பாளே போற்றி, காளஹஸ்தியே போற்றி. இந்த மந்திரங்களெல்லாம் சொல்லுங்கள். பாலகுமார் நிலையில் இருக்கிற உடையார் அல்லது கண்மணி தாமரை படித்து பாருங்கள். இதெல்லாம் பண்ணுங்க. 2 நாளும் தோல்வி வராது, பிரச்சனை வராது, கெட்டது தடுக்கப்படும், உறுதி. 2 நாளும் ஏழைகளுக்கு குலதெய்வத்தை நினச்சி பசியாத்த மறந்துடாதீங்க. சாப்பாடை கொடுங்க. மகர ராசிக்கார நேயர்களே, 2 நாளுமே சூப்பர். வியாழன் வெள்ளி 2 நாளுமே பிரமாதம், முன்னேற்றம், உயர்வு, நிம்மதி, சந்தோஷம். நல்ல நாள். கலக்கிறீங்க. உங்கள் பிடிவாதம், நிதானம் ஜெயிக்கும். அனுகூலமான எண் 2, 3 தெற்கு மேற்கு மஞ்சள் சிவப்பு. வியாழன் 7, 1 வடக்கு கிழக்கு, வெள்ளை நீலம், வெள்ளி. நேயர்களே, 2 நாளும் வியாழன் வெள்ளி 2 நாளுமே ஏகப்பட்ட திருஷ்டி இருக்குது. சூரியனுக்கும் நிலாவுக்கும் தீபம் காட்டணும். காலையில் சூரியன், ராத்திரி நிலா. ஓம் பிரம்மதேவரே போற்றி, பிருகுவே போற்றி, சித்திரகுப்தரே போற்றி, சித்திரலேகா போற்றி. இந்த மந்திரங்களெல்லாம் 2 நாளும் மனசில் ஓடிக்கிட்டே இருக்கணும். சிக்கனம் பார்க்காம ஏழைகளுக்கு பசியாத்தணும். குலதெய்வத்தை நினச்சிக்கணும். அபிராமி அந்தாதி அல்லது அர்த்தமுள்ள இந்து மதம் கவியரசர் கண்ணதாசன் எழுதியது படித்து பாருங்க. நல்லது. இதெல்லாம் பண்ணுங்க. உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போ. கும்பராசிக்கார நேயர்களை, 3 மணி வரைக்கும் சந்திராஷ்டமம் பகல். இன்னைக்கு 3 நட்சத்திரத்துக்கும் சதயம், புரட்டாதி, அவிட்டம் 3 பேருக்கும் வியாழக்கிழமை பகல் 3 மணி வரைக்கும் சந்திராஷ்டமம். அதுக்கு பிறகு மெல்ல மெல்ல நல்லாகும். வியாழக்கிழமை சாயந்தரம் 6 மணிலேருந்து சூப்பர். வெள்ளிக்கிழமை முழுக்க சூப்பர். 3 நட்சத்திரத்துக்கும் அனுகூலமான எண் வியாழக்கிழமை சாயந்தரம் 6 மணிக்கு அப்புறம் 2 வடக்கு மஞ்சள். வெள்ளிக்கிழமை முழுக்க சூப்பர். அனுகூலமான எண் திசை நிறம் 2, 3 தெற்கு மேற்கு பச்சை நீலம். திரும்பவும் சொல்கிறோம், கும்பராசிக்கார நேயர்களை, வியாழக்கிழமை பகல் 3 மணி வரைக்கும் மனசு புத்தி ஒழுங்காக வேலை செய்யாது. சந்திராஷ்டமம், அசைவுணவு கூடாது, முக்கிய முடிவு கூடாது. 3 நட்சத்திரத்துக்கும் ஜாக்கிரதை. கும்பராசிக்கார நேயர்களை, வியாழக்கிழமை காலையில் சூரியனுக்கு தீபம் காட்டிடுங்க. ராத்திரி நிலாவுக்கு தீபம் காட்டுங்க. ஓம் நாரதரே போற்றி, நந்தகமே போற்றி, நான்முகனே போற்றி. இந்த மந்திரம் சொல்லுங்க. ஏழைகளுக்கு பசியாத்துங்க. அபிராமி அந்தாதி படித்து பாருங்க. இதெல்லாம் வியாழக்கிழமை பண்ணிடணும். வெள்ளிக்கிழமை உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. திருஷ்டி இருக்கானா நிலாவுக்கு தீபம் காட்டணும், அபிராமி அந்தாதி படிக்கணும், ஏழைகளுக்கு பசியாத்தணும். ஓம் சித்திரகுப்தரே போற்றி, கருணாம்பாளே போற்றி, காளஹஸ்தியே போற்றி. இந்த மந்திரத்தை சொல்லணும். அடிக்கடி சொல்லிக்கணும். இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும், உறுதி. மீனராசிக்கார நேயர்களை, வியாழக்கிழமை பகல் 1 மணிலேருந்து சந்திராஷ்டமம். மனசு புத்தி ஒழுங்காக வேலை செய்யாது, அசைவுணவு கூடாது, முக்கிய முடிவு கூடாது, வழக்கமான வேலைகள் மட்டும். வியாழக்கிழமையிலிருந்து வெள்ளிக்கிழமையும் சனிக்கிழமையும். எனவே ஜாக்கிரதை, நிதானம், பொறுமை, கவனம், வழிபாடு முக்கியம். வியாழக்கிழமை பகல் 1 மணி வரைக்கும் அனுகூலமான எண் 2 தெற்கு மஞ்சள். வியாழக்கிழமை பகல் 1 மணிக்கு அப்புறம் வெள்ளிக்கிழமை முழுக்க அனுகூலமான எண் திசை நிறம் இல்லை, சந்திராஷ்டமம். உத்திரட்டாதிக்கு, பூரட்டாதிக்கு, ரேவதிக்கு 3 நட்சத்திரத்திற்கும் வியாழக்கிழமை பகல் 1 மணி முதல் சந்திராஷ்டமம். வெள்ளிக்கிழமை வரைக்கும் சனிக்கிழமை வரைக்கும் ஜாக்கிரதை, பொறுமை, நிதானம். மீனராசிக்கார நேயர்களை, வியாழக்கிழமை காலையில் சூரியனுக்கு தீபம், ராத்திரி விநாயகருக்கு தீபம். வெள்ளிக்கிழமை காலையில் சூரியனுக்கு தீபம், ராத்திரி நிலாவுக்கு தீபம். 2 நாளும் மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ஓடிக்கிட்டே இருக்கட்டும். ஓம் ஆங்கீரசரே போற்றி, அருக்கனே போற்றி, கருடனே போற்றி, சித்திரகுப்தரே போற்றி, கருணாம்பாளே போற்றி. ஜெயமோகன் எழுதிய வெண்முரசு 2 நாளும் படிக்கணும். குறிப்பாக வெள்ளிக்கிழமை ராத்திரி நிலாவை பார்த்து ஜெயமோகனுடைய வெண்முரசு ஒரு பகுதி இந்திர நீலம் படித்து பாருங்கள். ஏழைகளுக்கு 2 நாளும் பசியாத்திருங்க. சிக்கன சிரமம் பார்க்காதீங்க. குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க. இதெல்லாம் பண்ணிங்கன்னா சந்திராஷ்டமமாக இருக்குது வியாழக்கிழமை பகல் 1 மணிலேருந்து. அதனால் அந்த பாதிப்பிலிருந்து தப்பிச்சுடலாம். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆமாம், 2 நாளுமே நிதானம். நேயர்களை, மே மாதம் 1ஆம் தேதி வெள்ளிக்கிழமை
சித்ரா பௌர்ணமி, அதாவது சித்திரை மாதத்திலே வருகிற பௌர்ணமி, சித்திரகுப்தரை நினச்சி பிரார்த்தனை பண்ணிக்கிறது நல்லது. சித்திரகுப்தரை நினச்சி பிரார்த்தனை பண்ணிக்கிட்டால் கேது தோஷம் விலகும். ஆமாம், கேது பகவான் இப்போ 3 ராசிகளுக்கு தான் உதவி செய்கிறார் வர்ற செப்டம்பர் வரைக்கும். யார் அந்த அதிர்ஷ்டசாலிகள்? மிதுனம், மீனம், துலாம். இந்த 3 ராசிக்காரர்களை தவிர மீதமுள்ள 9 ராசிக்காரர்கள் இன்னைக்கு சூரியனுக்கும் கேதுவுக்கும் தீபம் போடுறது நல்லது. ஏன்னா சித்திரகுப்தர் சன்னதி எல்லா ஊர்லேயும் இருக்காது. ஆமாம், காஞ்சிபுரத்தில் இருக்குது, சிதம்பரத்தில் இருக்குது, திருமயத்தில் இருக்குது, அருப்புக்கோட்டையில் இருக்குது, சிவன் கோயிலில், மற்ற ஊர்களெல்லாம் இருக்குது. எங்களுக்கு தெரிஞ்சு இல்லை, இருக்கலாம், எங்களுக்கு தெரியல. ஆக மொத்தம் சூரியனுக்கும் கேதுவுக்கும் தீபம் போடுறது நல்லது. இன்னைக்கு நிலாவுக்கும் தீபம் போடுறதும் அபிராமந்தாதி படிக்கிறதும் குடும்பத்துக்கு நல்லது. வியாழன் வெள்ளி 2 நாட்களுமே பலன்கள் ஒரே மாதிரி இருப்பதால் சேர்த்து சொல்லியிருக்கிறோம். பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.